அதுலேயும் முக்கியமாக வந்து எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு ரொம்ப எந்த ஒரு நல்ல விஷயங்களும் அவங்க செய்யலை. இது வரைக்கும் எங்களுடைய இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுதலை பண்ணலை. எங்களுடைய வேலை வாய்ப்புகள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கல்வி, எல்லாத்துலேயுமே வந்து எங்களுடைய சமூகம் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. எங்களுடைய சமூகம் வந்து மேல் நிலைமைக்கு வரணும்னா எங்களுடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரணும். அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்தமான எங்கள் சமூக மக்களுடைய கோரிக்கை. நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய இஸ்லாமிய சமூகம் ஃபுல்லாக திமுகவுக்கு சிறுபான்மை. எங்களுடைய பாதுகாவலன் வந்து எங்களை படைத்த எங்களுடைய அல்லாஹ் மட்டும்தான் எங்களுடைய பாதுகாவலன். எங்களுடைய பாதுகாவலன் திமுக கிடையாது. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற ஒரு குரல் கண்டிப்பாக ஒலிக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மேலே உக்காந்துக்கிட்டு அவர் மட்டும் ஒரு மேடையில் ஸ்டேஜில் போட்டு உக்காந்துக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே ஸ்பூனில் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அப்படி ஏஞ்சி போகிற தலைவர் கிடையாது எங்கள் தலைவர். மக்களோட மக்களாக தரையில் அமர்ந்து எப்படி நோன்பு இருப்பாங்களோ அதே மாதிரி நோன்பு இருந்து இங்கே இஃப்தார் நிகழ்ச்சியை இங்கே எல்லாருக்கும் தொடங்கி வைச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷம் கிடையாது, எத்தனை வருஷமானாலும் சரி நிரந்தர முதலமைச்சராக எங்கள் தளபதி 26இல் முதலமைச்சராக இடம்பெறுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. 2026ல் 234 தொகுதியிலையும் தளபதி தனியா நின்று வெற்றி எல்லா அனைத்து தொகுதியிலையும் மாபெரும் வெற்றி பெற்று 2026 தளபதி ஆட்சி கட்டாயம். கோட்டையில செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில என் தளபதி இப்ப இருக்கிற ஆட்சி வெளில எடுத்துட்டாங்க, போட்டோலாம் வெளில எடுத்துட்டாங்க. தளபதி போட்டோவை கோட்டையில வைப்பாங்க. என் தளபதி சிஎம் இருப்பாரு. தமிழகம் சிறப்பான தரமான ஆட்சி என் தளபதி தருவாரு. இதுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்கள் அண்ணாவுக்கு தான் ஓட்டு, இதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜய் அண்ணாவுக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே ஒரு ரூமர்ஸ் கேள்விப்படுறது எப்படின்னு பார்த்தோன்னா, அரசியலே தெரில ஒரு மென்ஷன்லாம் பண்ணிப்பாங்க. நானும் அதே தான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் பிறந்த உடனே என்ன வானத்துலேருந்து பிறக்கும் போதே ஒரு சிஎம்மாவோ இல்லை ஒரு பொலிட்டிஷியனோ பிறந்தாங்களா என்ன? அரசியல் வந்து கற்றுக்கணும், ஆமாம் தானே, பழகினா தான் அரசியல் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நிறைய பேர் ரூமர்ஸாக கேள்விப்படுறாங்க அப்படின்னா, அரசியல் இன்னும் தெரியல, அவங்களுக்கு அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 47 days எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கப்புறம் அரசியல் என்னன்னு பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்போது இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே ப்ரோ, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பேசிக்காக அரசியல் என்னன்னு தெரியாது. டிவிகே அப்படின்னு ஒரு பார்ட்டி இங்கே தமிழ்நாடு ரைஸ் ஆகிட்ட அப்புறம் தான் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து அரசியல் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு ப்ரோ. நான் எந்த அணியுடையும் கூட்டணி இல்லை, எனக்கு ஒரே கூட்டணி என்னோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பதிவு இப்போ இங்கே பண்ணிட்டார் மறுபடியும் தளபதி. அவர் எந்த ஒரு அலைன்ஸும் இல்லை கண்டிப்பாக. இதில் எந்த நம்ம ஷூராக நம்பலாம். எல்லாம் சொல்லுவோம் பிஜேபி பி டீம் சொல்லிட்டு. ப்ரோ அவங்க சென்ட்ரலில் ரூல் பண்ணுறாங்க ப்ரோ. அப்படி பார்க்க போனால் எல்லா ஸ்டேட்டும் அவங்களுக்கு பி டீம் தான் ப்ரோ. இது ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு சரியான தற்குறின்னு சொல்லி எங்களை சொல்லிட்டு அந்த சொல்கிறவங்க தான் தற்குறி தான் இருக்கிறீங்க. பி டீம் ஆக்சுவலாக எனக்கு புரியல, யார் எந்த ஸ்டேட் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் பண்ணுவாங்க? ஏன் நீங்கள் உங்களுக்கு எதனா தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஸ்டேட்டு அகேன்ஸ்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பாங்க? அப்படி பார்த்தா எல்லாமே பி டீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எல்லா ரூலிங் பார்ட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பி டீம் தான் ப்ரோ. என்னுடைய வியூவில் ஜென்ரேஷன் சேஞ்ச் ஒரு நியூ சிஎம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எல்லாமே. அந்த மற்ற ஸ்டேட்டில் நம்ம புது சிஎம் பார்த்துட்டோம், யங் சிஎம் பார்த்துட்டோம். நம்ம ஸ்டேட்டில் மட்டும் தான் ஒரு மாதிரி கேவலமான ஒரு அந்த ரெண்டு ஒழிக்கிறது தான் எங்களுடைய பாலிசியே. ஃபர்ஸ்ட் பாலிசி அந்த 2 ஒழிக்கிறது தான் ப்ரோ. பெரம்பூரில் ஒரு பிக் வெற்றியாக அந்த தொகுதியில் அவர் இருப்பார். அதில் பக்கத்தில் கொளத்தூர் நிற்கிற நம்ம சிஎம்மும் ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆவார். அதுலேயும் ஷூராக சொல்லிக்கிறோம் சார். பிஜேபியோட கூட்டணியை வந்து நாங்கள் வந்து அதுவும் பெருசாக நாங்கள் பொருட்படுத்தலை சார். அவரோட கூட்டணியை வந்து எங்களோட தான் சார், மக்களோடு தான் சார். மக்களோட தான் கூட்டணி வச்சிருக்காரு தவிர அவர் எந்த கட்சிக்கு கூட்டணி வைக்கிறதா நாங்கள் நினைக்கவும் இல்லை, அதை பெருசாகவும் நாங்கள் எதிர்பார்க்கல. மக்களோட பலமாக கூட்டணி வச்சிருக்காரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வீட்டுக்கு 2-3 ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு இருக்குது சார். சார் மெயினாக அவர் வந்தார்னா ஊழலை ஒழிப்பார் சார். அதுக்கப்புறம் பெண்களோட பாதுகாப்பு, என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு தாய்மார்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பாரு. இன்னொன்று மெயினாக அவர் வந்து நம்ம அம்மா லேடிஸ் ஒருத்தர் இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா, அவங்கள மாதிரி சிறப்பாக பசங்களுக்கு கல்வி கொடுப்பாரு சார். என்ன கேட்டிங்கன்னா அடுத்த இளைய காமராஜர் அவர் தான் சார் சொல்லுவேன் நான். இன்னைக்கு என்னோட ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். தலைவரை வந்து முன்னாடி பார்க்க தளபதியோட ஒரு ஹார்ட்டை நான் கொடுத்தேன். அது வந்து அவர் கண்ணால் ஐ டு ஐ பார்த்து எனக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாரு. அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். யங்ஸ்டரா இப்போ 23 வயசு யங்ஸ்டரா நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போது இந்த யங்ஸ்டரா நான் வந்து பொலிட்டிக்கலில் எப்படி வந்து லேர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம படிச்சிட்டோம், ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கிட்டோம், பொலிட்டிக்ஸை எப்படி லேர்ன் பண்ணலாம். இப்போ சொல்லுவாங்க அந்த பொலிட்டிக்ஸ் வந்து தமிழ் சொல்லணும்னா ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. பாலிட்டிக்ஸும் நல்லா தான் இருக்குது, அதை கெட்டது செஞ்சு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது கெட்டதாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த புரிதலை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை, அது ஒரு ப்ரொஃபஷன் தான்,
அது ப்ரொஃபஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ தளபதியால் தான் வந்து நம்மளுக்கும் ஒரு ஆசை வருது. நம்ம இன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தளபதிக்காக வந்திருக்கோன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறாரு, ஒர்க்கும் பாருங்க, உங்கள் சைடில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரியாக, ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக நம்ம தளபதி கூட எப்பவும் இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு கேங் இதுவாக இருக்கும். தளபதி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நல்லது பண்ணுவார்ன்றதை நம்புகிறோம். ஸோ 2026 வந்து தளபதிக்கு தான். என் தலைவர் வந்து எனக்கு எதிர்க்க தான் ஆப்போசிட்டில் இருந்தார். என்னை பார்த்து டம்பிள்ஸ் காமிச்சார். ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னால் பார்க்கும்போதே கொஞ்சம் அப்படி ஸ்டெக் ஆகி எனக்கு கொஞ்சம் டம்பிள்ஸ் காமிச்சார். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. நான் நோன்பு திறந்து பேச்சம்பழத்தை சாப்பிடும்போது ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். ஃபுல்லாகவே தளபதி ஃபுல்லாகவே பார்த்துக்கிருந்தேன். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பாரு. அந்த போதை இல்லாத உலகத்தை கொஞ்சம் மாற்றுவார். கண்டிப்பாக அந்த போதைக்கு ரொம்ப அடிமை ஆகிடுக்காங்க பசங்கள்லாம். இன்றைக்கி வந்து இப்போ நான் ஊருக்கு ஊர் ஒயின் ஷாப் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஊருக்கு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பசங்க வந்து ஒரு வாலிப பசங்க சும்மா சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 20 ரூபா கொடுத்து கஞ்சா வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டை போட்டு என் வீட்டு வாசல்லே அடிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பசங்க. அந்த பசங்க கெட்டு போகிறதுக்கு பசங்க காரணம் இல்லை, அதுக்கு தெளிவான ஒரு அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி தான் சார் நான் சொல்ல முடியும். நம்ம தளபதியை வந்து ஏதோ டார்ச்சர் பண்ணி அவரை எப்படியாவது நம்ம கேப்டனை ஒழிச்ச மாதிரி நம்ம தளபதியை ஒழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் அல்லாவுடைய கிருவினால் என்ன என்னுடைய நோன்பு உண்மையாக இருந்துச்சுனாக்கா என் தளபதியோடைய வெற்றி நான் கண்டிப்பாக பார்ப்பேன். விஜயோடைய அரசியல் வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆளானவர், கஷ்டப்பட்டு ஒழிச்சு தன் இதில் அப்பாவுடைய சொத்துலேயே அப்பாவுடைய ஆட்சியில் பங்கு வந்தவர் கிடையாது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் 3 உண்மையை சொன்னார். உங்களால் நான் வாழ்ந்தேன், உங்களால் நான் நின்றேன்னு. உங்களால் வாழ்ந்தேன்னாக்கா ஜிஎஸ்டி பணம், உங்களால் நான் வளர்ந்தேன்னாக்கா நம்மளுடைய வரி பணம், உங்களால் நான் நிற்கிறேன் என்றால் அவர் வந்து நம்மளுடைய டேக்ஸ் பணத்தை வந்து அவர் தான் பொழிச்சுன்னுக்கிறாரு, நம்ம தான் வாழ வச்சுன்னுக்கிறோம். அதுதான் ஒரு உண்மை அவர் சொன்னது, எந்த ஒரு இதை சொல்ல. ஆனால் மற்றபடி வந்து அவர் செய்த சாதனை முஸ்லீம்களுக்குன்னு எந்த ஒரு சாதனையும் செய்ததில்லை இந்த முதலமைச்சர். ஒரு சராசரி மனுஷன் கூட வந்து பார்க்குவாங்க தராதரி. ஆனால் எங்கள் தளபதி விஜய் ஏன்னா சராசரியாக நம்ம கூடயே உட்காந்து நோம்புத்தர் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய அம்மா 2வது ஓட்டு தமிழக வெற்றி கழகம், முதல் ஓட்டு அது சூரியனுக்கு போட்டேன். அது அப்போது தெரியல நம்ம தளபதி கட்சிக்கு வராருன்ட்டுன்னு. அப்போ வந்து எனக்கு அறியாத வயசு. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்னுடைய ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் மொத்தம் தமிழக வெற்றி கழகம் தான். இங்கே வந்தது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்தது. தளபதி அவர்கள் அவ்வளோ ஹம்பலாக வந்து உட்காந்து எல்லாரோட மக்களாக உட்காந்து, மற்றவங்க மாதிரி ஒரு ஸ்டேஜ் மேலே உட்காந்துட்டு எல்லோரும் கீழே உட்கார மாதிரி இல்லை, எல்லாருமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்ம சகோதரர்கள் மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி எல்லாரையும் கூடயே உட்கார வச்சுட்டு உட்காந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அதை விட அவங்களுக்கு முன்னாடி பார்த்தது அதை விட ரம்ஜானுக்கு பெரிய கிஃப்டாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி யார் உட்காருவா சொல்லுங்கள், எந்த தலைவர் உட்காருவாங்க? ஒரு நம்ம சிறுபான்மையெல்லாம் கீழே உட்காரும் போது மேலே ஒரு டேபிளை போட்டு மேலே உட்காரது தான் மற்ற அரசியல்வாதிங்க. ஆனால் எல்லாருமே இங்கே கட்சி தலைவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஏன் அண்ணன், ஏன் தளபதி அப்படி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. திமுக விட கூடுதலான ஓட்டு வங்கி நமக்கு கிடைக்கும். விமர்சனம் பண்ணி எல்லாரும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க, அது சேர்ந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா சொல்லிருக்கிறேன், அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. தயவு செய்து நேரத்தையும் கூட்டணி இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு அதே சந்தோஷம். எல்லா இஸ்லாமிய மக்கள், பாய்ங்க, முஸ்லீம்ஸு, தமிழாளுங்க, இந்துங்க எல்லாத்தையும் மதம் சேர்ந்த மொத்த பேருக்கும் இஃப்தார் பார்ட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாகவும் சாந்தியமும் சமாதானத்தோடமும் எல்லாம் சேர்ந்து நோம்பு திறந்தனும். அவரும் வந்து பேசினாருங்க சார், நல்லா இருந்தேன், மகிழ்ச்சி. நம்ம டிவிக்கே தான். தீய சக்திங்க என்னதான் நம்ம மேலே என்னென்னா திணிச்சாலும் அதுக்கு நம்ம பதிலடி கண்டிப்பாக கொடுத்துவோம். இதுக்கு மேலேயே அங்கே தீய சக்தி வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. மேற்கொண்டு அது என்னதான் அங்கே வேலை செஞ்சாலும் மேற்கொண்டு நம்ம வார்டாக வீடு வீடாக போய் எல்லாருக்கும் பொதுமக்கள் குடும்பமாக போய் நம்ம ஒர்க் செய்ய தான் போகிறோம். இந்த 50 நாளும் நம்மளுக்கு 35 நாளும் தீயாக நம்ம வேலை செய்ய போகிறோம். கம்பல்சரி உங்கள் தலைவர் வந்து பிஜேபி தான் போகிறாரு, பிஜேபி தான் சொல்கிறேன். அங்கே சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேங்க. நீங்கள் 1000 நம்ம மேலே என்ன நினைச்சாலும் நம்ம அதுக்கெல்லாம் வந்து அடங்கி போகிறவங்க ஆயிடல. இப்போவே நம்ம நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராப்ளம்னா நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம எதிர்கொள்ளுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நான் வந்து சென்னை திருவான்மியூர்லேருந்து வரேன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கு, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆல்ரெடி வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு மாநாட்டிலே நாங்கள் அறிவிச்சிட்டோம், பிஜேபி கூட எங்களுக்கு எந்தவித கூட்டணியும் கிடையாது அப்படின்னு.
மறுபடியும் தேவையில்லாமல் இந்த ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த இஃப்தியார். சரிங்களா? ஆனால் எங்களுடைய அரசியல் ரொம்ப தெளிவாக இருக்குண்ணா. நாங்கள் தெளிவான பாதையை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோண்ணே. எங்களுக்கு அதாவது வந்து லஞ்ச ஊழல் கிடையாது எங்கள் இதில். நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறோம். மக்கள் எங்களை நம்பி தாராளமாக வாக்களிக்கலாம். 2 கட்சிகளும் வந்து மாற்றி சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அதுலேயும் முக்கியமாக வந்து எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு ரொம்ப எந்த ஒரு நல்ல விஷயங்களும் அவங்க செய்யலை. இது வரைக்கும் எங்களுடைய இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுதலை பண்ணலை. எங்களுடைய வேலை வாய்ப்புகள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கல்வி, எல்லாத்துலேயுமே வந்து எங்களுடைய சமூகம் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. எங்களுடைய சமூகம் வந்து மேல் நிலைமைக்கு வரணும்னா எங்களுடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரணும். அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்தமான எங்கள் சமூக மக்களுடைய கோரிக்கை. நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய இஸ்லாமிய சமூகம் ஃபுல்லாக திமுகவுக்கு சிறுபான்மை. எங்களுடைய பாதுகாவலன் வந்து எங்களை படைத்த எங்களுடைய அல்லாஹ் மட்டும்தான் எங்களுடைய பாதுகாவலன். எங்களுடைய பாதுகாவலன் திமுக கிடையாது. சரிங்களா? ஏன்னா எங்களுடைய இயக்கங்கள் வந்து எங்களுடைய கட்சிகள் வந்து 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் விலை போகிறாங்க. ஆனால் எங்களுடைய சமூக மக்கள் வந்து எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தல் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் மீது போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். எங்களுடைய அண்ணனுடைய பொறுமை தான் இதுக்கு எல்லாமே பதில். 2026 கண்டிப்பாக வெல்வோம். வெற்றி நிச்சயம். அண்ணனின் ஆட்சி கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் அமரும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற ஒரு குரல் கண்டிப்பாக ஒலிக்கும். அந்த குரல் ஒலிக்க விடாமல் நாங்கள் ஓய மாட்டோம். அண்ணனின் அன்பு தம்பி பர்கிட் நசீர். நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி புதுப்பாட்டினம், அதாவது திரிகல்குன்றம் ஊராட்சி, திரிகல்குன்றம் ஒன்றியத்திலிருந்து புதுப்பாட்டினம் ஊராட்சியில் வந்திருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை எப்படி என்றால் 2026 அப்படியே தளபதி பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பாஜகவுடன் கூட்டணி என்று சிறுபான்மையிற்கு ஒரு விதைகளை விதைத்தார்கள். திமுக அரசாங்கம் மட்டுமல்லாமல் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதர கட்சிகள். ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மையிற்கு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பது இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மேலே உக்காந்துக்கிட்டு அவர் மட்டும் ஒரு மேடையில் ஸ்டேஜில் போட்டு உக்காந்துக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே ஸ்பூனில் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அப்படி ஏஞ்சி போகிற தலைவர் கிடையாது எங்கள் தலைவர். மக்களோட மக்களாக தரையில் அமர்ந்து எப்படி நோன்பு இருப்பாங்களோ அதே மாதிரி நோன்பு இருந்து இங்கே இஃப்தார் நிகழ்ச்சியை இங்கே எல்லாருக்கும் தொடங்கி வைச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷம் கிடையாது, எத்தனை வருஷமானாலும் சரி நிரந்தர முதலமைச்சராக எங்கள் தளபதி 26 முதலமைச்சராக இடம்பெறுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அரசியலே எங்கள் தளபதியை தான் பார்க்குது. நாங்கள் வந்து அரசியலை பார்க்க தேவையில்ல. தளபதி மொத்த அரசியலுமே எங்கள் தளபதியை நோக்கி தான் பார்வை முழுவதும் இருக்கிறது. ஏனென்றால் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு மத்திய மாவட்டம், காட்டாங்குளம் தெற்கு ஒன்றியம். என் பேர் எஸ் யோகராஜா. தம்பி பேர் அஷ்ரஃப் அலி. தம்பி இப்போ தான் கலந்துட்டு வந்தார். ஏன்னா 2026 234 தொகுதியிலையும் தளபதி தனியா நின்று வெற்றி எல்லாம் அனைத்து தொகுதியிலையும் மாபெரும் வெற்றி பெற்று 2024 தளபதி ஆட்சி கட்டாயம். கோட்டையில செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில என் தளபதி இப்ப இருக்கிற ஆட்சி வெளில எடுத்துட்டாங்க, போட்டோலாம் வெளில எடுத்துட்டாங்க. தளபதி போட்டோவை கோட்டையில வைப்பாங்க. என் தளபதி சிஎம் இருப்பாரு. தமிழகம் சிறப்பான தரமான ஆட்சி என் தளபதி தருவார். இப்போ ரீசெண்டாக நடக்கிற தூத்துக்குடியில் நடந்த பெண் கொலையை பற்றி இந்த 6 நாளாக சமீபத்தில் யாருமே பேசலை. ஆனால் அது என்னாச்சு, என்ன பண்ணாங்க, என்ன விசாரிச்சாங்கன்னு தெரியல. 2 வயசு சிறுமியை கற்பழிச்சு கொள்றாங்க. 75 வயது பாட்டியை 70 வயது பாட்டியை கற்பழித்து அவங்க கணவர் முன்னாடியே கொண்டாங்க. கணவரையும் கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு தான் இருக்குது. தளபதி ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார். தண்ணீர் பிரச்சனை, நீட் பிரச்சனை, பொதுவாக இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் என் தளபதி வந்தால் கட்டாயமாக தீர்வு காண்பார். தளபதி ஆட்சி
கட்டாயம் 2026 அமையும். அதை நாங்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம். ஒரு விரல் புரட்சி கட்டாயம், தமிழ்நாட்டில் ஒரு விரல் புரட்சி கட்டாயம் கட்டாயம் நடைபெறும். நாங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆம்பூர்லேருந்து வரோம் ப்ரோ. நாங்கள் ஓகே, இஃப்தியார் பார்ட்டி வெற்றிகரமாக சூப்பர் நடந்து முடிஞ்சிச்சு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜயோட அரசியல் எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது இன்னொன்று இந்த சேனல் நான் சொல்கிறேன், எல்லாருமே ஒரு ரூமர்ஸ் கேள்விப்படுது. எப்படின்னு பார்த்தோன்னா அரசியலே தெரில ஒரு மென்ஷன்லாம் பண்ணிப்பாங்க. நானும் அதே தான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் பிறந்துடனே என்ன வானத்துலேருந்து பிறக்கும் போதே ஒரு சிஎம்மாவோ இல்லை ஒரு பொலிட்டிஷியனோ பிறந்தாங்களா என்ன, அரசியல் கற்றுக்கணும். ஆமாம் தானே, பழகினா தான் அரசியல் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நிறைய பேர் ரூமர்ஸாக கேள்விப்படுறாங்க அப்படின்னா அரசியல் இன்னும் தெரில, அவங்களுக்கு அரசியலே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 47 days எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கப்புறம் அரசியல் என்னன்னு பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜென்ரேஷன்ஸில் மோஸ்ட்லி இப்போது இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே ப்ரோ, அவங்களுக்கு எல்லாம் இந்த பேசிக்காக அரசியல் என்னன்னு தெரியாது. டிவிகே அப்படின்னு ஒரு பார்ட்டி இங்கே தமிழ்நாடு ரைஸ் ஆகிட்ட அப்புறம் தான் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு எல்லாமே அரசியல் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு ப்ரோ. கண்டிப்பாக அந்த சீன் இல்லை ப்ரோ, அது இவர் மென்ஷன் பண்ணார். இப்போ உள்ள என்ன மென்ஷன் பண்ணார் பார்த்தீங்கன்னா, நான் எந்த அணியோடையும் கூட்டணி இல்லை, எனக்கு ஒரே கூட்டணி என்னோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பதிவு இப்போ இங்கே பண்ணிட்டார் மறுபடியும் தளபதி. அவர் எந்த ஒரு அலைன்ஸும் இல்லை. கண்டிப்பாக இதை நம்ம ஷூராக நம்பலாம். எல்லாம் சொல்லுவாங்க பிஜேபி பி டீம் சொல்லிட்டு. ப்ரோ அவங்க சென்ட்ரலில் ரூல் பண்ணுறாங்க ப்ரோ. அப்படி பார்க்க போனால் எல்லா ஸ்டேட்டும் அவங்களுக்கு பி டீம் தான் ப்ரோ. இது ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு சரியான தற்குறின்னு சொல்லி எங்களை சொல்லிட்டு அந்த சொல்கிறவங்க தான் தற்குறி தான் இருக்குன்னு. பி டீம் ஆக்சுவலாக எனக்கு புரியல, யார் எந்த ஸ்டேட் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் பண்ணுவாங்க? ஏன் நீங்கள் உங்களுக்கு எதனா தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஸ்டேட்டு அகேன்ஸ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பாங்க? அப்படி பார்த்தா எல்லாமே பி டீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எல்லா ரூலிங் பார்ட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பி டீம் தான் ப்ரோ. என்னுடைய வியூவில் நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஷுவரா ப்ரோ, ஷார்ட்டாக முடிச்சிடலாம். வேற இன்னும் இதெல்லாம் பேச தேவையில்ல. அவர் கொடுத்துருக்க அறிக்கை எல்லாமே ப்ரோ சிம்பிள் கான்செப்ட் ப்ரோ. குளோபலேஷன் சேஞ்ச் ஆக இப்போ உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஜென்ரேஷன் சேஞ்ச் ஒரு நியூ சிஎம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எல்லாமே. அந்த மற்ற ஸ்டேட்டில் நம்ம புது சிஎம் பார்த்துட்டோம், யங் சிஎம் பார்த்துட்டோம். நம்ம ஸ்டேட்டில் மட்டும் தான் ஒரு மாதிரி கேவலமான ஒரு அந்த ரெண்டு ஒழிக்கிறது தான் எங்களுடைய பாலிசியே. ஃபர்ஸ்ட் பாலிசி அந்த 2 ஒழிக்கிறது தான் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. அதுக்கான மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். 2026 தளபதி மட்டும்தான், டிவிகே கிடையாது. பெரம்பூரில் ஒரு பிக் வெற்றியை அந்த தொகுதியில் அவர் இருப்பார். அதில் பக்கத்தில் கொளத்தூர் நிற்கிற நம்ம சிஎம்ஓ ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆவார். அதுலேயும் ஷூராக சொல்லிக்கிறேன். திருப்பத்தூர்லேருந்து வரேன் சார். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்டு இஸ்லாமர், அவர் கூப்பிட்டாரு. அவர் நட்பை ஏற்று நான் தளபதியை பார்க்கணும், நோம்பில் கலந்துக்கணும், அதெல்லாம் மதத்தை அப்பாற்படுத்தி நான் ஒன்றா அவர் கூட வந்திருக்கேன் சார். அவரோட அரசியல் ரொம்ப சிறப்பாக போயின்னு இருக்கு சார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பலமே தமிழ்நாட்டோட மக்களோட தான் சார் கூட்டணி வச்சுருக்காரு. குறிப்பாக பெண்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது சார். சகோதரிகளோட சப்போர்ட்டு நிறையா இருக்குது. தாய்மார்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது. அக்கா தங்கைகளோட சப்போர்ட் நிறையா இருக்குது சார். சார் பிஜேபியோட கூட்டணியை நாங்கள் அதுவும் பெருசாக நாங்கள் பொருட்படுத்தலை சார். அவரோட கூட்டணியை எங்களோட தான் சார், மக்களோடு தான் சார். மக்களோட தான் கூட்டணி வச்சிருக்காரு தவிர அவர் எந்த கட்சிக்கு கூட்டணி வைக்கிறதா நாங்கள் நினைக்கவும் இல்லை. அதை பெருசாகவும் நாங்கள் எதிர்பார்க்கல. மக்களோட பலமாக கூட்டணி வச்சிருக்காரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வீட்டுக்கு 2-3 ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு இருக்குது சார். சார் மெயினாக அவர் வந்தார்னா ஊழலை ஒழிப்பார் சார். அதுக்கப்புறம் பெண்களோட பாதுகாப்பு, என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு தாய்மார்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பாரு. இன்னொன்று மெயினாக அவர் நம்ம அம்மா லேடிஸ் ஒருத்தர் இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா, அவங்கள மாதிரி சிறப்பாக பசங்களுக்கு கல்வி கொடுப்பாரு சார். என்னை கேட்டிங்கன்னா அடுத்த இளைய காமராஜர் அவர் தான் சார் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக சார் 100% கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் சார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சார். நம்ம வாணியம்பாடி தொகுதியிலேருந்து வரோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியிலேருந்து வரோம். நம்ம இது எம்எல்ஏ திருப்பத்தூருக்கு சையத் புரான் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அவர் தான் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரால் தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு என்னோட ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். தலைவரை முன்னாடி பார்க்க தளபதியோட ஒரு ஹார்ட்டை நான் கொடுத்தேன். அது அவர் கண்ணால் ஐ பார்த்து எனக்கு ரிப்ளை கொடுத்தாரு. அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். வேற என்ன சொல்லணும்னு சார், ஒரு யங்ஸ்டரா இப்போ 23 வயசு யங்ஸ்டராக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போது இந்த யங்ஸ்டராக நான் பொலிட்டிக்கலில் எப்படி லேர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம படிச்சிட்டோம்,
ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கிட்டோம். பாலிடிக்ஸை எப்படி லேர்ன் பண்ணா இப்போ சொல்லுவாங்க அந்த பொலிட்டிக்ஸ் வந்து தமிழ் சொல்லணும்னா ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. பாலிட்டிக்ஸும் நல்லா தான் இருக்குது. அதை கெட்டது செஞ்சு 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 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது கெட்டதாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த புரிதலை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை. அது ஒரு ப்ரொஃபஷன் தான், அது ப்ரொஃபஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ தளபதியால் தான் வந்து நம்மளுக்கும் ஒரு ஆசை வருது. நம்ம இன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தளபதிக்காக வந்திருக்கோன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறாரு, ஒர்க்கும் பாருங்க, உங்கள் சைடில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரியாக ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக நம்ம தளபதி கூட எப்பவும் இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு கேங் இதுவாக இருக்கோம். முதல்ல அது சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறாங்க 10 நாளாக பிஜேபி கூட்டணி. அவர் தான் எடுத்த ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, எனக்கு கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான் சொல்லி. அதை வந்து ஒரு மனுஷன் ஒரு தடவை சொல்ல முடியும். 10 தடவை 11 தடவை அதே எடுத்து நான் பிஜேபி இல்லை, நான் கூட்டணி இல்லை சொல்லிட்டே இருந்தான். அந்த மனுஷன் நம்மளுக்காக வந்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண விட எல்லாரும் பிடிச்சிட்டு தாய் இல்லோ விஜய் வந்து அது, விஜய் வந்து இது, அதெல்லாம் இல்லை. ஒரு மனுஷன் ஒரு டைம் சொல்லிட்டானா நம்பணும். அதை நம்பி தான் ஒருத்தனுக்கு இப்போ எடுத்தவொடனே நம்ம உதயசூரியனுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தோம், பிஜேபியோட இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் அவர் கூட ஃப்ளைட்லாம் போகிறாரு. நம்ம அண்ணா சொல்கிறாரு, ரோத்தார் அண்ணா சொல்கிறாரு லெஃப்ட் இப்படி ரைட்டுன்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் வேலை போயிட்டு தான் இருக்கு வருது. அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் புரிதலாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்போட நம்ம இருக்கோம், மக்களும் இருப்பாங்கன்னு நல்லா நம்புகிறேன். நல்லதாக இருக்கும். ஷியோராக நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம். டிவிக்கு அந்த ஒரு வீடியோவில் நம்ம விஜய் வந்து மெர்சல் எப்படி நடந்து போகிறாரோ அதை ரீக்ரியேட்டாக பண்ணி இந்த சைடு அந்த ரீக்ரியேஷன், இந்த சைடில் ரியல்னு சொல்லி போட்டு 2026 பார்த்துரும். நான் வண்டலூர்லேருந்து வரேன். ஸோ வண்டலூர்லேருந்து நானும் என் நண்பரும் வந்திருக்கோம், முஸ்தஃபாவும் நானும் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஈகை திருநாளில் இன்னும் நோன்பு திறக்கிற விழாவில் எங்கள் கூட தளபதி கலந்துக்கிட்டாரு. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சி இன்றைக்கி நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தளபதி வந்தார், எல்லாத்துக்குமே வந்து ரமலானுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நண்பா? அதை உண்மையிலே சந்தோஷப்பட்டான் நண்பா. 2026 வந்து தளபதி தான் வந்து சிங்கிளாக நின்று மாணவர்கள் அந்த யங்ஸ்டர்ஸை வந்து கவர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்கலேருந்து எல்லாமே நம்ம எல்லா நியூஸ் சேனல்லையும் பெரியவங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஃப்யூச்சரில் அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவார்ன்றதை நம்புகிறோம். இது வரைக்கும் இருந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து பண்ணாங்கன்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்பவா பண்ணதில்லை. தளபதி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நல்லது பண்ணுவார்ன்றதை நம்புகிறோம். ஸோ 2026 வந்து தளபதிக்கு தான். ஒரு புதுவித மாற்றமாக இருக்கட்டும். மக்களுக்கு வந்து எப்பயுமே ஒரே முகத்தை பார்த்துட்டு இருந்தால் நமக்கு சலிக்க தானே செய்யும். புதுசாக ஒரு ஆளை வளர விட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இளைஞர்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறோம். அவர் வருவார், என்ன பண்ணுவார், அது பண்ணுவாருன்னு நிறையா வந்து அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை தாண்டி அவர் என்ன பண்ணுவாருன்னு அவரை வரவிட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக 2026 ஒரு வாய்ப்பு அவருக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான். எங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்தாருன்னா அவருக்கு மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லதே நடக்கும். அதான் அது கூட்டணி கட்சி இல்லைன்னு தெளிவாக சொல்லும் போது தான் மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஸோ எல்லாரும் விமர்சனங்கள் பல விஷயமாக சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த கூட அவர் பர்சனல் லைஃப்பில் இருந்த விமர்சனம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் என்னைக்கு அதை வந்து நேராக ஒரு மனுஷன் வந்து நான் இந்த மாதிரி பண்ணலை, நான் இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரோ அதுதான் உண்மை அப்படின்றத நாங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்ததும் நான் எந்த கட்சி கூடயே கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னதும் அதான் மெயினான ரீசன். அது மட்டும் இல்லாமல் தளபதி வந்து தனியாக நின்று ஜெயிக்கணும்னு போராடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் தனியாக நின்று எதிர்த்து அவர் மேலும் கட்சியை வளர்த்து 2026 சிஎம்மாக ஜெயிப்பாருன்றதை நம்புகிறோம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியிலேருந்து வரோண்ணா. இப்போ எங்கள் இஸ்லாமிய மக்களில் இந்த நோன்புன்றது ஒரு கடமைண்ணா. இது 30 நோன்பு வைப்பாங்க கடமை. அந்த 30 நோன்பு எங்களாலேயே வைக்க முடியல. அப்படி இருந்து தளபதி வந்து எங்களுக்காக ஒரு நோன்பு எங்கள் இஸ்லாத்தில் இருந்து அந்த நோன்போட கஷ்டத்தை எங்களுக்காக உணர்ந்து அதை வச்சார். அதை வச்சு எங்களுக்கு இந்த மண்டபத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாரு. நடத்தி கொடுத்தது இல்லாமல் இங்கே வந்து எங்களோட சமுதாய மக்கள் கூட உட்காந்து எங்களோட இஃப்தர் தொடர்ந்து நோன்பு தொடர்ந்து நன்றாக எங்களுக்காக நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாரு. 2026 ஏப்ரல் 23 எங்கள் அண்ணன் தான் சிஎம். இதுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்கள் அண்ணாவுக்கு தான் ஓட்டு, இதில் மாற்றமே இல்லை. அதில் மாதிரி இஸ்லாமிய மக்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜய் அண்ணாவுக்கு கண்டிப்பாக இருக்கும். பொன்னேரி தொகுதியில் கண்டிப்பாக விஜய் அண்ணா சிஎம் ஆவார், விஜய் அண்ணா வேட்பாளர் ஆகிடுவார். வெற்றி
ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் போட்டு பார்த்தாச்சுண்ணா எதுவும் மாற்றம் இல்லை. மாற்றத்தை உருவாக்க சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு போடுறோம் நாங்கள். இவர் எங்கள் அண்ணனா, இது நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறோம், எங்கள் அண்ணனுக்கோசம் நாங்கள் ஓட்டு போடுறோம். இவர் கண்டிப்பாக வந்தாருன்னா மாற்றம் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஆட்சியில் உட்காந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட ஆட்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ மக்களுக்கெல்லாம் நிறைய சலுகை கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சலுகைலாம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக எங்கள் புண்ணிய தொகையில் எங்கள் விஜய் அண்ணா வெற்றி வேட்பாளர் ஆவார். அவங்க பேசுறது ஒரு ரூமர்ண்ணா. இந்த சோஷியல் மீடியா இது எல்லாமே ஒரு ரூமரு. இப்போ என் மக்கள் இன்னைக்கு எல்லாமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிங்கன்னா சோஷியல் மீடியா மூலியம் தான் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ எதனா ஒரு ரூமர் கலப்பி விட்டு அதை ஒரு இதுவாக்கி அதை ஒரு இது பேசி கட்சி ஒரு தாக்குதலாக படுத்துறாங்க. கண்டிப்பாக எங்கள் விஜய் அண்ணா பிஜேபி கூட கூட்டணி இல்லைண்ணா, இது உறுதியாக சொல்லிட்டாரு எங்கள் விஜய் அண்ணா. கண்டிப்பாக தனித்து ஒரே கட்சி ஒரே கூட்டணி எந்த மக்களோட தான் கூட்டணியே இல்லாத கட்சி ஒரே கட்சி. மற்ற கட்சி 21 கூட்டணி வைக்கலாம், இந்த கட்சி தான் கூட்டணி வைக்கலாம். எங்க அண்ணன் எந்த கூட்டணியும் இல்லாம தனித்து நின்று மக்கள் கூட்டணியோட 2026 ஏப்ரல் 23 அன்று எலெக்ஷனோட கணக்கை முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் சிஎம் கண்டிப்பா உட்காராரு. இதுக்கு நாங்க உறுதி. எங்க இஸ்லாம் மக்கள் எல்லாரும் கண்டிப்பா விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுவாங்க. சார், நான் வெள்ளிவாக்கத்துலேருந்து வரேன். நல்லா சிறப்பாக இருந்தது. எல்லாரும் பண்ணாத ஒரு விஷயம் இப்தார் நிகழ்ச்சியை என் தலைவர் அழகாக பண்ணியிருக்கிறாரு. என் தலைவர் வந்து எனக்கு எதிர்க்க தான் ஆப்போசிட்டில் இருந்தார். என்னை பார்த்து டம்பிள்ஸ் காமிச்சார். ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னால் பார்க்கும்போதே கொஞ்சம் அப்படி ஸ்டெக் ஆகி எனக்கு கொஞ்சம் டம்பிள்ஸ் காமிச்சார். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. நான் நோன்பு திறந்து பேச்சம்பழத்தை சாப்பிடும்போது ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். தளபதி ஃபுல்லாகவே பார்த்துக்கிருந்தேன். அதுக்கப்புறம் தலைவர் எல்லாத்தையும் வந்து சந்திக்கலான்னு பார்க்க போகும்போது பசங்க தோழர்கள் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிட்டாங்க. தலைவர் அப்படி எந்திரிச்சோன்னே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். நல்லா இருக்குது சார், நல்லா சிறப்பாக இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது. போகிற இடம்லாம் ஒரு வயது எப்படி சொல்லலாம், 16 வயது அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அவங்களுமே சொல்கிறாங்க அவங்க 16 வயது முதல் 100 வயது வரையுமே தளபதி விஜய்க்கு தான் வாக்கு தம்பி, கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க சார். அதான் இன்றைக்கே சொல்லிட்டார்ல, ஓப்பன் டாக்காக அடிச்சிட்டார் எங்கள் தலைவர். அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு அப்படி சொல்லிட்டாப்புல. இது வந்து உலகத்துக்கு பேசணும்னு சொல்றதுக்காக எங்கள் தளபதியை வச்சு விளம்பரம் வேணும்னா எங்கள் தளபதி பேரை வச்சு விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களுமே இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, யாருக்காவது ஒரு விளம்பரம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என் தலைவர் பேரை சொன்னால் ஒரு விளம்பரம் கிடைக்கும். ஒரு எப்படின்னா அவர் பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு, அந்த இடத்துல ஸ்டாரை டச் பண்ணாங்கன்னா என்னாகும், அவங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும். அந்த மாதிரிக்கா எங்கள் தளபதி பேரை வச்சு அவங்கவுங்க வளர்ச்சியை அடைஞ்சிக்கிருக்காங்க சார். எல்லாமே பண்ணுவார் சார். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பாரு. அந்த போதை இல்லாத உலகத்தை கொஞ்சம் மாற்றுவார். கண்டிப்பாக அந்த போதைக்கு ரொம்ப அடிமை ஆகிடுக்காங்க பசங்கள்லாம். இன்றைக்கி வந்து இப்போ நான் ஊருக்கு ஊர் ஒயின் ஷாப் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஊருக்கு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பசங்க வந்து ஒரு வாலிப பசங்க சும்மா சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 20 ரூபா கொடுத்து கஞ்சா வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டை போட்டு என் வீட்டு வாசல்லே அடிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பசங்க. அந்த பசங்க கெட்டு போகிறதுக்கு பசங்க காரணம் இல்லை, அதுக்கு தெளிவான ஒரு அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி தான் சார் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், அது எந்த மாற்றம் இல்லை சார். ஓகே சார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி பேரணம்பட்டு துணை செயலராக நான் ஷக்கீல் அகமது பேசுகிறேன். நம்ம தளபதியை வந்து ஏதோ டார்ச்சர் பண்ணி அவரை எப்படியாவது நம்ம கேப்டனை ஒழிச்சு மாதிரி நம்ம தளபதியை ஒழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் அல்லாவுடைய கிருவினால் என்னுடைய நோன்பு உண்மையாக இருந்துச்சுனாக்கா என் தளபதியோடைய வெற்றி கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நான் வீடு வீடாக அங்கே பொன்னான கால்களை தொட்டு நான் ஓட்டை வாங்கி என் தளபதியை வெற்றி செய்ய வைப்பேன். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு தொகுதி இந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இத்தனை காலம் நீங்கள் தவறு செய்தீர்கள், தன் விரல் தன் கண்ணை குத்தது என்று பழமொழியே இருக்கிறது. அதுபோல வந்து இத்தனை காலம் நீங்கள் தவறு செய்தது, ஆனால் விட்டுடுங்க. இப்போது நல்ல ஒரு அரசு அமைங்க, நம்ம தளபதிக்கு ஓட்டு அழிங்க. கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் நினைக்கிறதோடு நல்லதே நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து புதிய தமிழ்நாடாக வெற்றி அடையும். தமிழ்நாடு வந்து புதிய ஒரு மாற்றத்தை காட்டுவார் என் தளபதி. விஜயுடைய அரசியல் வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆளானவர், கஷ்டப்பட்டு ஒழிச்சு தன் இதில் அப்பாவுடைய சொத்துலேயே அப்பாவுடைய ஆட்சியில் பங்கு வந்தவர் கிடையாது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் 3 உண்மையை சொன்னார். உங்களால் நான் வாழ்ந்தேன், உங்களால் நான் நின்றேன்னு. உங்களால் வாழ்ந்தேன்னாக்கா ஜிஎஸ்டி பணம்,
உங்களால் நான் வளர்ந்தேன் நடக்கா நம்மளுடைய வரி பணம், உங்களால் நான் நிற்கிறேன் என்றால் அவர் வந்து நம்மளுடைய டேக்ஸ் பணத்தை வந்து அவர் தான் பொழிச்சுன்னுக்கிறாரு, நம்ம தான் வாழ வச்சுன்னுக்கிறோம். அதுதான் ஒரு உண்மை அவர் சொன்னது, எந்த ஒரு இதோ சொல்ல. ஆனால் மற்றபடி வந்து அவர் செய்த சாதனை முஸ்லிம்களுக்குன்னு எந்த ஒரு சாதனையும் செய்ததில்லை இந்த முதலமைச்சர். அது பிஜேபிக்கு கூட்டணி வந்து அதிமுகவும் திமுகவும் இருக்கிறது. நம்ம கட்சி எந்த ஒரு காரணத்திலையும் நம்ம தளபதி இப்போ இத்தியாரம் நம்ம முடிஞ்சதை நம்ம தளபதி சொன்னார். ஏன்னா எந்த ஒரு காரணத்திலையும் நம்ம எந்த ஒரு தீய சக்திக்கு நம்ம போக மாட்டோம், நம்ம பிஜேபிக்கு எந்த ஒரு இதுவும் போக மாட்டோம், எந்த ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவோம். என்னுடைய கூட்டணி யார் என்றால் மக்களுடைய கூட்டணி தான், மக்கள் தான் என் கூட்டணி என்று என் தளபதி சொன்னார். அதே போல மக்கள் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக வெற்றி செய்யும்படி தாய்மையுடன் உங்கள் பொன் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மீடியா டிபேட்லாம் ஒரு வாரம் தேமுதிகவை வச்சு செஞ்சாங்க, அடுத்த வாரம் காங்கிரஸை வச்சு செஞ்சாங்க, இந்த வாரம் பிஜேபியை வச்சு செய்கிறாங்க. எந்த வாரம் என்ன செஞ்சாலும் என்ன வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, அது நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டின் ஒரே முதல்வர் தளபதி அவர்கள் தான். சரியா, ஓகே, தேங்க்யூண்ணே. நாங்கள் சென்னை புறநகர் மாவட்ட கழகம். நல்லா இருந்தது. இது வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு விழா. இது வந்து இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரும் பங்கேற்று நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அவர் தான் எங்களோட உயிர் மூச்சே. அதனால் இப்போ எல்லாமே வந்து இப்போ அவரை நோக்கி தான் நாங்கள் எங்களோட பயணமே இருக்குது. அதுதான் இப்போ தலைவரே சொல்லிட்டாரு, அவங்க கூட்டணி இவங்க கூட்டணி இதெல்லாம் கிடையாது, மக்களோட டைரக்ட் கூட்டணி தான். அதனால் வந்து தலைவரோட தலைமையில் யார் வந்தாலும் அவங்க கூட தான் கூட்டணி. 100% இருக்குது வெற்றி வாய்ப்பு. நாங்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தான் வர சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தளபதி மட்டும்தான் ஆட்சி அமைப்பாருன்றதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. ஆமாம், அடுத்தடுத்து அதுதான் பிரச்சார கூட்டங்கள் இருக்குது. தளபதி வெளியே வந்து எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போக போகிறார் தமிழ்நாடு ஃபுல்லாக. நான் இப்போ பாலநாட்டிலேருந்து வரேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஒரு சராசரி மனுஷன் கூட வந்து பார்க்குவாங்க தராதரி. ஆனால் எங்கள் தளபதி விஜய் அண்ணா சராசரியாக நம்ம கூடயே உட்காந்து நோம்பு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய அம்மா 2வது ஓட்டு தமிழக வெற்றி கழகம், முதல் ஓட்டு அது சூரியனுக்கு போட்டேன். அது அப்போது தெரியல நம்ம தளபதி கட்சிக்கு வராருன்ட்டுன்னு. அப்போ வந்து எனக்கு அறியாத வயசு. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்னுடைய ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் மொத்தம் தமிழக வெற்றி கழகம் தான். இனிமேல் 30-31-3 வருஷமாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம தான். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். புறநகர் மாவட்ட 184வது இளைஞரணி சார்பாக எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இங்கே வந்தது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்தது. தளபதி அவர்கள் அவ்வளோ ஹம்பலாக வந்து உட்காந்து எல்லாரோட மக்களாக உட்காந்து, மற்றவங்க மாதிரி ஒரு ஸ்டேஜ் மேலே உட்காந்துட்டு எல்லோரும் கீழே உட்கார மாதிரி இல்லை, எல்லாருமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்ம சகோதரர்கள் மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி எல்லாரையும் கூடயே உட்காரிச்சிட்டு உட்காந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அதை விட அவங்களுக்கு முன்னாடி பார்த்தது அதை விட ரம்ஜானுக்கு பெரிய கிஃப்டாக இருக்குது எங்களுக்கு. அது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே இயல்பாக தான் தளபதி எல்லாருமே அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொய்யான அவதூறுகளை பரவுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது பரவிட்டு தான் இருக்கும். நம்ம தளபதியோட செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்குது. அது மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொன்னேன்னா அவதூறு வந்து போயிட்டே இருக்கோம்னா நம்ம செயல்பாடு வந்து செயல் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளோட வேலை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாண்ணா. இந்த மாதிரி யார் உட்காருவா சொல்லுங்கள்? எந்த தலைவர் உட்காருவாங்க? ஒரு நம்ம சிறுபான்மையெல்லாம் கீழே உட்காரும் போது மேலே ஒரு டேபிளை போட்டு மேலே உட்காரது தான் மற்ற அரசியல்வாதிங்க. ஆனால் எல்லாருமே இங்கே கட்சி தலைவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் தளபதி அப்படி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. சார் இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் சொல்லிட்டு மகாபலிபுரத்தில் ரொம்ப சிறப்பாக எல்லோரும் நல்ல நான்வெஜ் சாப்பாடு, முட்டை, கறி, கோழி சொல்லிட்டு நல்ல திருப்தியான இருந்தது. ஃபேமிலியோடு வந்திருந்தோம். நான் வந்து முத்தமிழ் நகர் கொடுங்கையூர் பெரம்பூர் தொகுதி சார், என் தொகுதி பெரம்பூர் தொகுதி தான் தலைவர் நிற்க போகிறாரு. அமோக வரவேற்போட எங்கள் மாவட்ட தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்ட வந்திருக்கோம் சார். சார் அரசியல் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அரசியல் எதுக்காக வருதுன்னு சொன்னால் மாற்றத்துக்கு வேண்டி வருது சார். 5 வருஷம் இவங்க வாழணும், 5 வருஷம் அவங்க ஆளுங்க, யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாம்.
அவங்கவுங்களுக்கு மக்கள் செல்வாக்கை பொறுத்து ஜெயிக்கிறது தோக்குறது அவங்க நிற்கிறது எல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இருந்தார், அவர் இறந்த பிறகு தான் சொல்கிறாங்க அவருடைய செல்வாக்கு, அவர் எப்படி வாழ்ந்தார், அன்னதானம் எப்படி போட்டார் சொல்லிட்டு. நீங்கள் மறைஞ்ச பிறகு அவருடைய பேர் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாளில் இருந்திருந்தாலும் ஆளுங்கட்சி ஆகிருப்பார். இறைவன் அவரை உலகத்தில் வைக்கல, கடவுள் சீக்கிரம் எடுத்துட்டார். அதனுடைய பரிகாரமாக கடவுள் கிருபையில் இவர் வந்திருக்காரு. இவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் சார். ஏன்னா மாற்றம் மட்டும் தான் மாறாது, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், அதுக்காக தான் எலெக்ஷன் வருது. அது கொஞ்சம் நம்ம மாற்றி போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் சார். எம்ஜிஆர் ஆட்சி காலம் பார்த்தாச்சு, அறிஞர் அண்ணா, கலைஞர் ஐயா, எடப்பாடியார், அம்மா ஆட்சி, ஸ்டாலின் ஐயா, எல்லா ஆட்சியும் பார்த்துட்டு சரி மாற்றம் வேணுமே சொல்லிட்டு தான் இந்த வாட்டி மாற்றி போடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் சார். அது வந்து சார் ஒரு வாரமாக இல்லை சார், அதுக்கு முந்தின வாரம் கூட காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஒரு வாரமாக இது பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. தலைமையிலேருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல, டிவிகேலேருந்து எந்த ஒரு தகவலும் வரல சார். பத்திரிகை துறையிலேருந்து இப்படியே சொல்லி அப்போ தான் பெரிய இடத்துக்கு இந்த பிரபலமாகும். உங்களால் தான் சார் இது பிரபலம் ஆக்கப்படுகிறது. தலைமையிலேருந்து யாரும் எந்த ஒரு அறிக்கையும் விடலை சார். இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நீங்களே இதை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரப்புவீங்கன்னு நம்புகிறோம் சார். சார் எங்கள் மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேரை இந்த உறுப்பினரை இணைச்சி வச்சுருக்காரு. ஒரு நல்ல செல்வாக்கு, பாமர மக்களும் ரொம்ப பரம ஏழை வாழக்கூடிய தொகுதி சார். அது தளபதி வந்தாருன்னா அந்த தொகுதியை செம்மையாக ஆக்குவான்னு சொல்லி நம்புகிறோம் சார். இறைவன் நாடுகள் நடக்கும் சார். எல்லாரும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. நான் வந்தால் சிஎம் ஆகணும், நீ வந்தால் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் கையில் இருக்குது சார். இந்த மாற்றம் வந்து மாறாதது காரணம் என்னென்னா சார், இவருக்கு இதுக்கும் மேலே மக்கள் இவரை வரவேற்பு இல்லைன்னா கூட சத்தியமாக அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை சார் மாறுறதுக்கு. இவங்க 2 பேர் தான் ஆளுட்டு இருக்கணும். திமுக அண்ணா திமுக தான் ஆளுவாங்க. இவர் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னான். இஃப்தியார் போன வருஷம் சென்னையில் ஒய்எம்சியில் நடந்துச்சு, அங்கேயும் நான் கலந்துக்கிட்டேன். இது 2வது முறை. போன தடவை விட இந்த தடவை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஏற்பாடுகள் ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு. போன தடவை ரொம்ப பசங்க ரொம்ப அமக்கலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை எல்லாம் அமைதியாக துவா முடிகிற வரைக்கும் நோன்பு திருவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கலை. கட்டுக்கோப்போட இந்த தடவை ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ மக்களுடைய ஆதரவு இருக்குது, பெண்களுடைய ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு, மாணவர்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நாளுக்கு நாள் அதிகமாகவே தவிர குறையலை மக்கள் ஆதரவு. இந்த தடவை கண்டிப்பாக விசில் சின்னம் தனித்து போட்டியிடுது. கண்டிப்பாக என் மைண்ட் செட்டுக்கு 150 180+ அடிக்கொன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் யாருடைய கூட்டணி வச்சா ஓட்டு போடலான்னு. கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி வச்சா மக்கள் ஓட்டு கிடைக்காது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம கட்சி வந்து சமூக நீதி கட்சி கொள்கை, பிஜேபி மதவாத கொள்கை. ஸோ 2த்துக்கும் ஒத்து வராது. இந்த காரணத்துக்காக தளபதி வந்து பிஜேபியோட கூட்டணி போகலை. அப்படி கூட்டணி வச்சாலும் கண்டிப்பாக மக்கள் வந்து சிறுபான்மை மக்கள் இருந்தாலும் சரி, மாற்று மக்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. யார் கூட கூட்டணினாலும் பரவாயில்ல, மக்களுடைய செல்வாக்கு நமக்கு இருக்குது. மக்களுடைய, இளைஞர்களுடைய, பெண்களுடைய, மாணவர்களுடைய ஓட்டு நமக்கு இருக்குது. கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் கண்டிப்பாக நமக்கு ஆதரவு தருவாங்க. திமுக விட கூடுதலான ஓட்டு வங்கி நமக்கு கிடைக்கும். நன்றி. நான் வந்து வேலூர் ப்ரோ. நான் இஃப்தியார் கலந்துக்கின்னு தளபதி இது உக்காந்தாரு, இஃப்தியார் வந்தார், நமாஸ் பச்சார் எல்லாம் இது பண்ணார். இது வந்து 2வது வருஷம் இது தளபதி பண்ணார். ஓகேங்களா, நல்லா சிறப்பாக முடிச்சுட்டு போனார் இஃப்தியார். நல்லதா ஒரு புது மாற்றமாக நம்ம பார்க்குறோம் தளபதி இது அரசியல். அதேமாரி வந்து இப்போ வந்து சொல்லிக்கிறார் தளபதி, மகளிருக்கு வந்து இதுமாரி நான் தாய் மாமா சீரு, அண்ணன் சீரு எல்லாம் சொல்லிக்கிறாரு. அதேமாரி வந்து இப்போது முஸ்லீம் மக்களுக்காக வந்து இது பண்ணார் நோன்பு. இதுமாரி யாரும் பண்ணல இது வரைக்கும். தளபதி தான் முதல் வாட்டி இப்போ இறங்கி நல்லா இது பண்ணிக்கிறாரு, கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் இது பண்ண மாட்டார் ப்ரோ. தளபதி வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொல்லிட்டாரு, திமுகவும் பிஜேபியும் வந்து எதிர்த்தார். இவர் வந்து போக மாட்டார் எந்த கட்சிக்கும். இவர் வந்து சுயேட்சையாக நிற்பார், கண்டிப்பாக அமைப்பார். என்றைக்குமே தளபதி தான், என்றும் தளபதி, என்றைக்குமே தளபதி தான். நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி, நம்ம வாணியம்படிலேருந்து வந்திருக்கிறோம். நம்ம அண்ணன் புரான் பாய் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்போது தளபதி பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்குது. விமர்சனம் பண்ணி எல்லாரும் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க, அது சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்காதுங்க.
தயவு செய்து நேர்ந்தியும் கூட்டணி இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு அதே சந்தோஷம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லின்னு தான் இருக்காரு. ஆனால் ரம்ஜான் மாதத்தில் நம்மளுக்கு நோன்பு தருது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த வாட்டி விசல் சின்னத்துக்கு எல்லாரும் வாக்களிப்பாங்க, சந்தோஷமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இஸ்லாமிய மக்களுங்க, பாய்ங்க, முஸ்லீம்ஸு, தமிழ் ஆளுங்க, இந்துங்க எல்லாத்தையும் மதம் சேர்ந்த மொத்த பேருக்கும் இஃப்தார் பார்ட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாகவும் சாந்தியமும் சமாதானத்தோடமும் எல்லாம் சேர்ந்து நோன்பு திறந்தனும். அவரும் வந்து பேசினாருங்க சார், நல்லா இருந்தேன், மகிழ்ச்சி. நம்ம டிவிக்கே தான். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர்ல வரைஞ்சி நம்ம தளபதி வந்து நம்ம வேலூர் இந்த மாதிரி நடத்திருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து முஸ்லீமில் வந்து நோன்பு திறக்கணுன்ட்டு எந்த ஒரு கட்சி இது வரைக்கும் செஞ்சதில்லை. நம்ம தளபதி வந்து அவருக்கு இதில் மட்டும் இல்லை, நல்லா ஒரு முஸ்லீம் மாதிரி நின்று எல்லாமே பக்கம் நம்மளுக்கு பண்ணி தராரு. கண்டிப்பாக 2026 நம்ம தளபதி தான் வரணும். அவர் வந்தால் வந்து லேடிஸ்க்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு இது வரைக்கும் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு யாருமே இந்த மாதிரி வந்து ஒரு ஆதரவு கொடுக்கல. இது வேறு இந்த மாதிரி வச்சு யாருமே இது வரைக்கும் ஒரு இதில் யாரும் பார்க்கல. தளபதி வந்து அப்படி இல்லை, எல்லாரையும் வந்து அவரோட இதில் வந்து பார்த்துன்னு போகிறார். அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரையும் வந்து அவர் பார்த்துக்கின்னு இது பண்ணார். கண்டிப்பாக சொல்கிறேன் 2026 அவர் தான் வருவார். நீங்களும் புரியல என்ன காரணம் இல்லை, மற்ற கட்சியெல்லாம் வந்து யாரும் இல்லை, அவங்க தனித்தனியாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தளபதி அந்த மாதிரி இல்லை, அண்ணன் தம்பியாக எல்லாம் நல்லா பழகி வந்து நம்மளுக்காக வந்து நிற்கிறாரு. அவர் சினிமாலாம் விட்டு நம்மளுக்காக வராருன்னா அவருக்குன்னா சும்மாவா? அவர் நம்ம நல்லது செய்யணும் தான் வராரு. கண்டிப்பாக அவர் தான் வருவார். அவர் வந்தால் மட்டும் நல்லது செய்ய முடியும். எல்லாமே இப்போ 2026 எலெக்ஷனே வேற மாதிரி இருக்க போகுது. கண்டிப்பாக தளபதி தான் வர போறாரு. கண்டிப்பாக ரம்ஜான் பண்டிகை வந்து நாங்கள் கொண்டாடுறதுக்கு வந்தோம், நோன்பு திறக்கிறதுக்கு விஜய் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னொன்று, அவர் வந்துட்டாருனாக்கா ரொம்ப நாட்டெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். முதல்ல வந்து எல்லா ஆட்சியில் வந்து மது வந்து மூடுறதில்லை, சரக்கு அது எல்லாம் கொலை இதெல்லாம் மூடுறதில்லை. நம்ம தலைவர் வந்துட்டாருனாக்கா, ஆட்சியில் வந்துட்டாருனாக்கா அது எல்லாம் நடக்காது. அதுக்கு நடந்த பின்னும் இதுக்கு வந்து தளபதி வந்து எதுவுமே இந்த மாதிரி வந்து ஆட்சி நல்லா எடுத்துன்னு வருவார். நான் சூப்பராக இருக்குதுன்னா வந்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாமே மாறும், உலகம் மாறும். இது கொள்ளை, போதை அரசியல், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கணும். அது எல்லாம் இல்லை, நான் சும்மா சொல்லிக்கிறாங்க ஃபேக் நியூஸ்னா. இதெல்லாம் எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ். இது எல்லாமே 2026 கண்டிப்பாக நிச்சயமாக அவரே முதலமைச்சர் கண்டிப்பாக உட்காருவார், எல்லாருக்கும் பதிலடி கொடுப்பார். இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து நல்லபடியாக ஆட்சி நடத்துவார், நம்பிக்கை இருக்கிறது. 70 வருஷம் 50 வருஷம் திமுகன்றாங்க, அதிமுக 70 வருஷம் 50 வருஷம்ன்றாங்க. இப்போ 2 பேருமே கூட்டணி தேடினு 20 சீட்டு 30 சீட்டு கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போத்துக்கு வந்து தனியாக சிங்கிளாக அவரே நிற்கிறார் தளபதி விஜய். அவர் வந்து வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் மக்கள் வந்து நல்லா போடுவாங்க. 50 வருஷம் 40 வருஷம் கட்சி நடத்துனவங்களாம் என்ன 20 பேருக்கு 30 பேர் கூட்டணி வச்சுக்கிறாங்க. இது வந்து கூட்டணி இல்லாமல் இவங்க வந்து நல்லபடியாக பண்ணுவார். ஆனால் அவருக்கு இது இருக்குது, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக ஆட்சி அமைப்பார், எல்லா தொகுதியிலும் கெளிப்பார், நல்ல பேர் வரும். அவருக்கு 40% 35% வாங்குவார் ஓட்டு. அவரே வாங்குவார், அவர் சிங்கிளாக வாங்குவார். ஒன்றும் இதில் மக்கள் வந்து தமிழகம் தெளிவாக இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் மக்கள். வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டு நகர செயலாளர் நாசிர், வேலூர் மாவட்டம் வேல்முருகன் அண்ணன், குடியாத்தம் இளங்கோவன், பேரணாம்பேட்டு பொறுப்பாளர், பேரணாம்பேட்டு நூறு நகர செயலாளர் வினோத் பாபு. நம்ம பேரணாம்பேட்டில் வந்திருக்கோம். இஃப்தார் தளபதி அருமையாக இருந்துச்சு, சிறப்பான போன வருஷத்தோட இந்த வருஷம் ரீசெண்டாக நடத்துனாங்க. இருந்தாலும் பெட்டராக தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு லஞ்சுக்காக போக போகிறோம். நம்ம எல்லாம் ஒரு 50 பேர் வந்திருக்கிறோம். என்ன எப்படி வெற்றி நம்ம தளபதி தான், வெற்றி நம்ம தளபதி தான் சார். அது எந்த ஒரு மாற்றுக்கு அர்த்தம் இல்லை. தீய சக்திங்க என்னதான் நம்ம மேலே என்னென்னா திணிச்சாலும் அதுக்கு நம்ம பதிலடி கண்டிப்பாக கொடுத்துவோம். இதுக்கு மேலேயே அங்கே தீய சக்தி வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. மேற்கொண்டு அது என்னதான் அங்கே வேலை செஞ்சாலும் மேற்கொண்டு நம்ம வார்டாக வீடு வீடாக போய் எல்லாருக்கும் பொதுமக்கள் குடும்பமாக போய் நம்ம ஒர்க் செய்ய போகிறோம். இந்த 50 நாளும் நம்மளுக்கு 35 நாளும் தீயா நம்ம வேலை செய்ய போகிறோம். பேரணாம்பேட்டு நகரம் சார்பாக நம்ம ஊரெல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம். இன்னும் கூட்டணியெல்லாம் கண்டிப்பாக இல்லை சார். பிஜேபி பக்கம்லாம் 100% அக்ரி பண்ணிருக்கிறாரு, கண்டிப்பாக போதில்லை. இந்த வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டு சைடெலாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கம்பல்சரி உங்கள் தலைவர் வந்து பிஜேபி தான் போகிறாரு, பிஜேபி தான் சொல்கிறார். அங்கே சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேங்க. நீங்கள் 1000 நம்ம மேலே என்ன திணிச்சா நினைச்சாலும்
நம்ம அதுக்கெல்லாம் வந்து அடங்கி போகிறவங்க இல்லை. இப்போவே நம்ம நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராப்ளம்னா நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் என்ன தான் நம்ம மேலே திணிக்கணும்னு நினச்சாலும் அது ஆக போகுது இல்லை. சரியா? பேர்னாம்பேட்டு இஸ்லாமியர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து பேயை பார்த்துன்ட்டு பேயை பார்த்து பயம் காட்டுறீங்க. நீங்கள் பூதத்துக்கு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நம்ம டிஎம்கே தான் நம்மளுக்கெல்லாம் பக்கத்தோளாக இருக்குது. டிஎம்கே தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சலுகையாக இருக்குது. நம்ம தான் அவங்க காப்பாற்றுறாங்க, டிஎம்கே தான் காப்பாற்றுறாங்கனாக்கா இப்போ மோடிஜிக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மோடிஜி ஒரு தீய சக்தி, அவங்கள்ட்ட வேணான்னு. இப்போ மோடிஜி கொடுக்குற காசில் நீங்கள் ஏன் வீடு கட்டுறீங்க? இப்போ மோடிஜி கொடுக்குற அரிசியை நீங்கள் சாப்பிட்றீங்க. இஸ்லாமியர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போது எல்லார் வீட்லையும் மோடி திட்டத்தில் நீங்கள் வீடு கட்டிக்கிறதுக்கு தேவைப்படுது மோடி காசு எல்லாமே. ஆனால் மோடிக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, மோடி தேவையில்லைன்னுவாங்க. நம்ம அவருக்கு ஓணுன்னு சொல்ல, தேவைன்னு சொல்ல, நம்மளுக்கு அவங்களுக்கு டிராஃபிக்கே தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போகிறோம். நம்ம யாருக்கும் எதிர்க்கிறதுக்கு வரல, நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்கிறோம். ஓகே, கண்டிப்பாக சார், அது 100% அக்ரி தான். யாருனாலையும் என்ன செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். பேர்னாம்பேட்டு மக்கள் சார்பாக நம்ம கண்டிப்பாக செய்வோம். மீடியா சப்போர்ட் உங்களுக்கு தான் கம்பல்சரி தேவைப்படும். கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. நம்ம திருப்பாத்தூர் மாவட்டம் வாணியம்படி நம்ம நோன்பு துறக்க விழாவுக்கு வந்தோம். சூப்பராக பண்ணாங்க தளபதி. நம்ம எல்லாமே நம்ம தலைவர் கூட சேர்ந்து 250 பேர் வந்தோம். ஆனால் நல்லா சூப்பராக பண்ணாங்க. நம்ம தலைவர் பேர் சையத் பிரான் சாஹிப், வாணியம்படி தொகுதி. தளபதி அரசியல் ரொம்ப இப்போ வந்தாக்கா, தளபதி வந்தாக்கா 2026 சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ ஒரு சான்ஸ் தளபதி கொடுத்தாக்கா நல்லா பண்ணுவார். புது முகம் வரும். தமிழ்நாடு நல்லா முன்னேறிக்கும், மாற்றமும் இருக்கும். வாணியம்பாடியிலேருந்து வரோண்ணா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலேருந்து வரோம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. தளபதியை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்ஷால்லா கண்டிப்பாக வருவார், எதிர்பார்க்குறோம். இன்ஷால்லா யார் வந்தாலும் சரி, நல்லது செஞ்சால் சரி. நம்மள அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. நம்மளுக்கு மாற்றம் வேணும், ஒரு தீர்ப்பு வேணும். நல்லது எது இருந்தாலும் சரி, நல்லா இருந்தால் போதும். நம்மளுக்கு வேறு எதுவும் வேணாம். தளபதி வர்றாங்க, இந்த வாட்டி பார்க்கலாம். இத்தனை வருஷமாக 2 போட்டி தான் இருந்துச்சு. ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று டிஎம்கே. இப்போ 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. புரியுதுங்களா? இன்ஷால்லா விஜய் அண்ணா வரட்டும், நல்லா தான் இருக்கட்டும். நல்லா பண்ணி பார்க்கலாம் இன்ஷால்லா. கடாம்பூர்லேருந்து வரேன். கஞ்சா பொருள், போதைப் பொருள் ரொம்ப துரத்துணும். ரொம்ப ஆர்வமாக இஸ்லாமிய மக்களையும் நோன்பு துறக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. அடுத்த முதல்வர் தளபதி தான். மீண்டும் கண்டிப்பாக ஜெயிப்பார். வணக்கம், நன்றி, வணக்கம்.